ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி ரயில்வே இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினில் 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. அதனால் இதில் வந்து மார்க் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய லாஸ் தான். டைஸ் பற்றி ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டைஸு, ஆர்டினரி டைஸு. ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா அதோட எதிர்ப்பக்கங்களோட கூடுதல் வந்து 7. இப்போ வந்து 5க்கு வந்து எதிர்ப்பக்கம் வந்து 2ஆக இருந்தது அப்படின்னா இதோட கூடுதல் வந்து 7. 1க்கு வந்து 6 அப்படின்னா 7, 3க்கு வந்து 4 அப்படின்னா 7. இப்படி வந்து எதிர்ப்பக்கங்களோட கூடுதல் வந்து 7ஆக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸு. எதிர்ப்பக்கத்தோட கூடுதல் வந்து 7 இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஆர்டினரி டைஸு. எந்த பக்கத்துக்கு வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் எதிர்ப்பக்கமாக வந்து இருக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ரூல் இருக்குது. இந்த 3 ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த டைஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 வந்து டாப்பில் இருக்குது, இங்கேயும் வந்து 5 டாப்பில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு 2 பக்கம் பார்க்குறோம். அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால 3க்கு வந்து 4 ஆப்போசிட்டு, 2க்கு வந்து 1 ஆப்போசிட்டு. இப்போ 5க்கு வந்து 5 வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால 3க்கு வந்து 4 வந்து ஆப்போசிட்டு, 2க்கு வந்து 1 வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லிடலாம். இது வந்து ரூல் 1. ரூல் 2 பார்த்திங்க அப்படின்னா ரூல் 2 பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து 2 டைஸில் பொதுவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அப்போது 6க்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ன்றதை டேரெக்டாக சொல்லிடலாம். ஏன்னா வந்து 2 பக்கம் வந்து 2லேயுமே வந்து பொதுவாக இருக்கிறதுனால மீதி இருக்கிற ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குன்றது இது ஒரு ரூல். அடுத்த 3வது ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் வந்து பொதுவாக இருக்குது, அது வந்து வெவ்வேறு இடத்துல இருக்குது. வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கத்தை வந்து கிளாக் வைஸ் அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாக் வைஸாக மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த டைஸை வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 3 கிடைக்கும், இந்த இடத்துல வந்து 5 கிடைக்கும், இந்த இடத்துல 1 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலையும் எனக்கு வந்து 3 வந்துடுது, இந்த இடத்துலையும் 3 வந்துடுது. அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 3க்கு 3 வந்து ஈக்குவலாக வந்துடுது. இப்போ மீதி இருக்கிறது 5க்கு ஆப்போசிட் 6, அடுத்தது 2க்கு ஆப்போசிட்டு 1. இப்படி வந்து டைரெக்டாக சொல்லிடலாம். ஒரே ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக இருந்து அது வெவ்வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாக் வைஸ் அப்படி இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸாக வந்து அதை வந்து மாற்றி சேம் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு மற்றதை வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். மொத்தமாக வந்து இந்த 3 ரூல் தான் வந்து டைஸில் இருக்குது. நார்மலாக இதை பேஸ் பண்ணி இது இந்த பக்கத்துக்கு வந்து எதிர்பக்கம் எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து ஒரு சில டிஎன்பிசி கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின் தான். கனசதுரத்தில் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுக்கிறேன். இந்த 2 டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 6 2 பக்கம் வந்து பொதுவாக இருக்குது. அப்போது நான் மீதி இருக்க ஒரு பக்கத்தை வந்து இன்னொரு பக்கத்துக்கு ஆப்போசிட்டுன்றதை டேரெக்டாக சொல்லிடலாம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3ஓட எதிர்பக்கம் தான் கேட்குறாங்க. அப்போ ரூல் 2 படி பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட ஆப்போசிட் வந்து 4ன்றதை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்து 5க்கு வந்து 5 ஈக்குவலாகவே வந்து 6க்கு 6 வந்து ஈக்குவலாகவே வந்து டைஸில் வருது. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து 4ன்றதை நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 1ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் 2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1ம் 3ஐயும் பார்க்குறோம். இதில் 3ம் 2ம் பொதுவான ஒரு பக்கமாக இருக்குது. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 தான் வந்து 1ஓட ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு வந்து ஆப்போசிட் வந்து 4. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங்கில் வந்து கியூப் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு வந்து எந்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக வரும் அப்படின்ற மாதிரி 10 டைப்பில் வந்து டயக்ராம் இருக்குது. ஓகேவா? அதை வந்து நான் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி எஸ்எஸ்சி ரயில்வேலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாலாம்.
அதனால் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங் டைப்பில் ஒரு 10 டயக்ராம் இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும், ஓகேவா. ஆனால் நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த்தியில் 1 to 1 வந்து ஆப்போசிட்டாக அமையும் அப்படின்றது தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து லென்த்தி, ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா 4க்கு ஆப்போசிட்டு 1 விட்டு 1. இப்போ 4க்கு ஆப்போசிட்டு 2, 3க்கு ஆப்போசிட்டு 5, 4க்கு ஆப்போசிட்டு வந்து 2, 3க்கு ஆப்போசிட் வந்து 5. அடுத்து மீதி இருக்க பக்கம் பார்த்திங்கன்னா 1 6 தான். இப்போ 6க்கு ஆப்போசிட் வந்து 1ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. நம்மளோட மெயின் எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்தி இதை வந்து 1 விட்டு 1 வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறத வந்து அடுத்து வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லென்த்தி பார்க்குறோம். 1க்கு வந்து ஆப்போசிட் வந்து 4, 6க்கு வந்து ஆப்போசிட் வந்து 5, 1க்கு வந்து ஆப்போசிட் வந்து 4, 6க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5. இப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 2, 3 தான். இப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 2. அடுத்து 3வது டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து லென்த் இது தான். இப்போ 1க்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 3, 2க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4. இப்போ மீதி வந்து இருக்கிறது 5, 6 தான். இப்போ 5க்கு வந்து ஆப்போசிட் வந்து 6ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். அப்போ 1க்கு வந்து 3, 2க்கு வந்து 4, 5க்கு வந்து 6, இப்படி வந்து நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா 1 விட்டு 1 பார்த்தோம் அப்படின்னா 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 5. அப்போ மீதி வந்து 1க்கு வந்து 6ன்றதை நம்ம சொல்லிடலாம். 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 5, 1க்கு வந்து 6. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிக்கு வந்து டி, சிக்கு வந்து இ, அப்போ ஏவுக்கு வந்து எஃப்ன்றதை நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். பிக்கு வந்து டி, சிக்கு வந்து இ, ஏக்கு வந்து எஃப், ஆப்போசிட்டாக வந்து வரும். இந்த டயக்ராம் 6ல் பார்த்தோம் அப்படின்னா 2 லென்த்தி செக்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்த்துக்குறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 விட்டு 1 அப்படின்னா 1க்கு வந்து 3. அடுத்து ரெண்டாவது வந்து இதை பார்க்குறோம். இதில் 1 விட்டு 1 அப்படின்னா 4க்கு வந்து 6, 1க்கு வந்து 3, 4க்கு வந்து 6. அப்போ மீதி இருக்கிறது பார்த்தோம்னா 2 தான், 2க்கு வந்து 5. இப்படி டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். அடுத்து டயக்ராம் 7 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு செக்ஷனு, இது வந்து ஒரு செக்ஷன், ஓகேவா. இப்போ இதில் ஃபஸ்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து இதில் லாஸ்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது 1க்கு வந்து ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா 4, 3க்கு வந்து ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா 6. அப்போ மீதி இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா 2, 2க்கு ஆப்போசிட் வந்து 5, டேரெக்டாக வந்து சொல்லிடலாம். இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1க்கு ஆப்போசிட்டு 3, 4க்கு ஆப்போசிட்டு 5, 1க்கு ஆப்போசிட் வந்து 3, 4க்கு வந்து ஆப்போசிட் வந்து 5. அடுத்து மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2. இப்போ 2க்கு வந்து ஆப்போசிட்டாக எப்படி வரும் அப்படின்னா 2க்கு வந்து ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஏ வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து டி வந்து இப்படி, சி வந்து 3வது, பி வந்து 4வது. இது வந்து 2க்கு வந்து ஆப்போசிட்டாக வரும். இது வந்து 2க்கு வந்து ஆப்போசிட்டாக வரும். டயக்ராம் 9 ஒருத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஏவுக்கு வந்து ஆப்போசிட் சி வரும், பிக்கு வந்து ஆப்போசிட் டி வரும். ஏவுக்கு வந்து சி, அடுத்து பிக்கு வந்து டி வரும். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 3 சேர்ந்து ஒரு பக்கம் வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்து 2, 4 சேர்ந்து ஒரு ஆப்போசிட் வரும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 1, 3 சேர்ந்து ஒரு பக்கத்தை வந்து உருவாக்கும், 2, 4 சேர்ந்து ஒரு பக்கத்தை உருவாக்கும். அப்போ இதுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டயக்ராம் 10ல் ஃபஸ்ட்டு வந்து லென்த்தி பார்க்குறோம். 2க்கு வந்து 4 வரும். அடுத்தது 1க்கு வந்து 5 ஆப்போசிட்டாக வரும். இப்போது அடுத்து வந்து 3க்கு தான் கண்டுபிடிக்கணும். 3க்கு பார்த்திங்க அப்படின்னா 3க்கு பார்த்திங்கன்னா 4 டயக்ராம் வந்து ஆப்போசிட்டாக வரும். இதில் ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது, அடுத்தது வந்து
இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து தேர்டாக வரும், இது ஃபோர்த்தாக வரும். அப்படியே வந்து டைரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இந்த மாடல் தான் வந்து ஃபோல்டிங்கை பொறுத்தளவு, ஃபோல்டிங் ஆஃப் க்யூபை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அந்த டயக்ராம் 10 பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்லலாம் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த மாடலை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ட படத்தை மடித்து ஒரு கனசதுரமாக மாற்றும்போது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏபி கொடுத்துருக்காங்க, பிடி, சி மற்றும் சொல்லி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்போசிட் சைடு வந்து ஒரே இதில் வருதான்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து சதுரத்துக்கு வந்து வட்டம் வந்து ஒரு ஆப்போசிட்டாக வருது. அப்போது இந்த சி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வராது. ஏன்னா வந்து ஆப்போசிட்டு பக்கத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் வந்து எம்டிக்கு வந்து எம்டி தான் வந்து ஆப்போசிட்டாக வருது. இப்போ இந்த டியில் பார்த்திங்க அப்படின்னா 3 பக்கமுமே வந்து எம்டியாக வருது. அப்போது கண்டிப்பாக வந்து ஒரு எம்டிக்கு ஆப்போசிட் இன்னொரு எம்டி கண்டிப்பாக வரும். அப்போ இந்த ஆப்ஷனும் வந்து வராது, ஏன்னா வந்து பாசிபிள் கிடையாது. மீதி இருக்க ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுத்து இது 3 பாசிபிளான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து இப்படி சொல்லலாம், அப்படி இல்லைனா இதை வந்து சேர்த்து சொல்லலாம். இப்போ ஏ வந்து பாசிபிளான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பியை பொறுத்தளவு இதுக்கான ஆப்போசிட் வந்து இந்த 4 ட்ரையாங்கிள் வந்து வரும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஸ்கொயர்ன்றது நம்ம சொல்ல முடியாது, எம்டி ஸ்கொயர்ன்றது சொல்ல முடியாது, இதாக கூட இருக்கலாம். அப்போது இது ஒன்று, அப்போது இந்த பேஜ் இந்த ஸ்கொயர் ஒன்று, அடுத்தது இது 2ல் ஏதாவது ஒரு எம்டி பேஜ், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் 3வது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது 4 சேர்த்து ஒரு 3வது பேஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போது வந்து ஆப்ஷன் பியும் வந்து வரலாம். இப்போ நமக்கு வந்து கண்டுபிடிச்சதில் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2ன்றது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். க்யூபை பொறுத்தளவு இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ்லாம் வரும். இதை வந்து நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.